ஹலோ, இன்றைக்கி நம்ம என்ன கறி வைக்க போகிறோன்னா, இன்றைக்கி செம்மீன் கறி. அதாவது கேரளாவில் இது தமிழ்நாட்டில் இறால் சொல்லுவாங்க, கேரளாவில் செம்மீன். இது ஒரு அரை கிலோ கழுகி எடுத்து இவ்வளோ தாங்க வந்திருக்குது. அரை கிலோ செம்மீன் இவ்வளோ தான் வந்தது கழுகி எடுத்து. பின்ன இதுக்கு பேர் சவாலான்னு சொல்லுவாங்க கேரளாவில். தமிழ்நாட்டில் பெரிய வெங்காயம், தக்காளி ஒரு 3. எண்ணெய் ஊற்றியாச்சு சட்டியில். கடுகு போட்டாச்சு எண்ணெயில். இது கூட கொஞ்சம் நம்ம ஜீரகம் போட்டாச்சுங்க. அதை நான் கொஞ்சம் எடுக்கிறதுக்கு மிக்ஸ் ஆகிடுச்சு. ஜீரகம் போட்டாச்சு. இனி அடுத்து இதில் வந்து நம்ம வீட்டு செடியில் இருந்த பச்சை மிளகா, இப்போ நம்ம தோட்டத்திலேயே நம்ம பறித்த பச்சை மிளகாவையே இதில் நம்ம போடலாம். பச்சை மிளகா போட்டு அது வலிஞ்சு வெட்டி வச்சுட்டோம்னா வெங்காயம் அதையும் போடணும். இப்போ நல்லா கிளறி விடணும். வெங்காயம் கொஞ்சம் நல்லபடியாக வதங்கணும். கொஞ்சம் உப்பு போட்டால், கொஞ்சம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், வெங்காயம் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்தா சீக்கிரம் வதங்கணும். இப்போ நம்ம தக்காளி நான் காமிச்சேன் இல்லையா, 3 தக்காளியை நான் வந்து வெட்டி போட போகிறேன் இல்லைங்க. அதை அரைச்சி பேஸ்ட்டாக போட போகிறேன். அது போட்டுட்டு கடைசியில் எப்படி நீங்கள் வருதுன்னு பாருங்கள். இந்த செம்மீனில் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்டு வைக்கலாம். வச்சுட்டு இப்போ கொஞ்சம் நல்ல வெங்காயம் கொஞ்சம் ஓரளவு ரொம்பையும் பொன்னிறமாக இல்லாமல் ஒரு நார்மல் ஓரளவு வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இது கழிஞ்சி நம்ம அரைச்சி வச்ச அந்த தக்காளி பேஸ்ட் இருக்கா, இதை வந்து நல்லா பேஸ்ட் ஆக்கி போட்டோம்னா நம்ம தேங்காய் அரைச்சி இதில் ஊற்றணுங்கிற அவசியம் இல்லை. இதே நமக்கு சிலவங்க இஞ்சியும் வெள்ளைப்பூடும் கூடி போடுவாங்க. இப்போ அது போடும்போது வேறு ஒரு டேஸ்ட்டு வரும். இது வந்து என்னோடய வீட்டுக்காரர் ஒரு நாள் எனக்கு சிம்பிளாக இந்த கறி எப்படி வைக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் தக்காளியோட பச்சை வாடை கொஞ்சம் போகணும். தக்காளியோட பச்சை வாடை கொஞ்சம் போகணுங்க. அதுக்கப்புறம் நம்ம மசாலா பொடி ஐட்டம் எப்படின்னு நம்ம பார்த்து சேர்க்கலாம். தக்காளி வாசனை கொஞ்சம் போயிடுச்சு. இப்போ என்ன செய்யணும், நம்ம வச்சுருக்கிற மிளகு பொடின்னு சொன்னால் இங்கே வந்து கேரளாவில் நம்ம தமிழில் வந்து வத்தல் பொடி, வத்தல் மிளகு பொடி, மல்லிப்பொடி எதுனாலும் சொல்லலாம். அப்போ அதுவும் பொடி போட்டு நான் கொஞ்சம் காஷ்மீரி பொடியும் கொஞ்சம் கலருக்கு கொஞ்சம் சாதா மிளகு பொடியும் சேர்த்துருக்கேன். இந்த சமயத்தில் நம்ம இலக்கி மஞ்சள் பொடியில் போட்டு நம்ம இலக்கின்னு சொன்னால் எனக்கு மலையாளம் தான் வருது, விரவி வச்ச செம்மீனை அது கூட போட்டாச்சு. இப்போ செம்மீனில் கொஞ்சம் தண்ணி வருங்க. நம்ம அதை பார்த்துட்டு நம்ம தண்ணி ஊற்றினா போதும். இதாலும் கொஞ்சம் நம்ம இப்போ தண்ணி ஊற்றிக்கிடலாம். கொஞ்சம் ரொம்ப வேண்டாம். ஏன்னா இது நம்ம வந்து இப்போ கிரேவி மாதிரி தான். நம்ம கிரேவின்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு ரொம்பையும் தண்ணி இல்லாமல் கொஞ்சம் இதாக தான் நம்ம செய்ய போகிறோம். ஏன்னா அன்றைக்கி ரசம் கூடி இது கூடத்தில் வைக்கிறதுனால கொஞ்சம் காம்பினேஷன் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
நமக்கு அதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம். போதுங்க. இப்போ இதை நம்ம அடைச்சி வச்சிடலாங்க. இப்போ இது நல்லா திளைச்சி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள், தெரியுதா? இப்போ நம்ம என்ன செய்யணும், வெட்டி வச்சுருக்கிற மல்லி இலையை தூவிட்டு அடைச்சி வச்சிடணும். அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம சாப்பிட்டோன்னா அந்த சாரெல்லாம் இந்த செம்மீனில், அதாவது இறாலில் இறங்கி நல்லா ருசியாக இருக்கும். நீங்கள் இதை ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.